ஒரு சிறிய ஊரில் ஒரு அழகான குட்டி நாய் இருந்தது. அதன் பெயர் டைகர். டைகர் ஒரு மஞ்சள் நிற நாய். அதன் கண்கள் கண்ணீர் நிறத்தில் மிளிர்ந்தன. அது தனது சிறிய நண்பனான ஆரியனை மிகவும் காதலித்தது. ஆரியன் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன். மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வமுள்ளவனாகவும் இருந்தான். அவன் தினமும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது டைகர் அவனை எதிர்நோக்கியே காத்திருந்தது. ஒரு நாள் ஆரியன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கார் அவனை நோக்கி வேகமாக வந்தது. ஆரியன் கவனிக்காமல் இருந்ததால் அந்த கார் அவனை மோதப்போகும் நிலை ஏற்பட்டது. அப்போது டைகர் திடீரென குதித்தது. ஆரியனின் முன் நின்று அவனை காப்பாற்றியது. கார் டைகரை மோதியது. ஆனால் ஆரியன் பாதுகாப்பாக இருந்தான். ஆரியன் ஓடி வந்து டைகரை அணைத்து கொண்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். டைகர், நீ என்னை காப்பாற்றினாய். நீ எப்படியாவது என்னையே காப்பாற்றிவிட்டாய். டைகர் ஆரியனை பார்த்து தன் கடைசி மூச்சில் ஒரு மெல்லிய குரல் விட்டது. அதற்கு பிறகு டைகர் மண்ணில் அமைதியாக விழுந்தது. ஆரியன் மிகவும் துக்கத்தில் மூழ்கினான். அவன் தன் சிறிய நண்பனை இழந்துவிட்டான். ஆனால் டைகரின் வீரத்தை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. அடுத்த நாள் ஆரியன் தனது பள்ளியில் டைகரின் வீரத்தை அனைவருக்கும் சொன்னான். டைகர் ஒரு நாயாக இருந்தாலும் அது ஒரு வீரன். ஆரியன் டைகரின் நினைவுகளை என்றும் காப்பாற்ற முடிவு செய்தான். அவன் டைகருக்காக ஒரு சிறிய சிலை செய்து அதை தனது படுக்கை அறையில் வைத்தான். நான் எப்போதும் உன்னை நினைவில் வைத்திருப்பேன், டைகர். அந்த நாளிலிருந்து ஆரியன் எல்லா உயிரினங்களுக்கும் அன்பும் பராமரிப்பும் காட்டத் தொடங்கினான். ஒரு சிறிய நாய் தன் வீரத்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய கதை இதுதான். டைகர் ஆரியனின் மனதில் என்றும் வாழ்ந்தது.